கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், ஐயு அஹ்லில் மஸ்ஜிதி ஹைர், பள்ளிவாசலுக்கு போறவங்கள்லையும் வாரவங்கள்லையும் பள்ளிவாசலோட தொடர்பு உள்ளவங்கள்ல சிறந்தவர்கள் யார்? அக்ஸர்ஹும் ஸிக்ரல் லில்லாஹி அஸ்ஸ வஜல் என்று சொன்னார்கள். அவர்கள் அதிகமானவங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை அதிகமாக்கிக் கொள்பவர்கள், நாவாலும் கல்பாலும் சிந்தனை. ஷாதுலியா தரீகாவினுடைய வலீஃபா, வலீஃபான்னா சம்பளம், அரபுல சம்பளத்துக்கு வலீஃபான்னு சொல்லுவாங்க. கம்பெனி லொஸ்ஸாவை போனாலும் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா தான் அடுத்த மாதம் வேலை நடக்கும். கடன்பட்டாவது சம்பளத்தை டைமுக்கு கொடுக்கணும், இல்லாட்டி கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனி போயிடுவாங்க. என்ன நடந்தாலும் கொடுத்தே ஆகணும், லொஸ்ஸோ ப்ராஃபிட்டோ. அதே போல வதீஃபா என்று சொன்ன காரணம், உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும், தாத்தட கல்யாணம் என்றாலும், வாப்பா மவுத் என்றாலும், பஸ்ஸிலேயோ ஃப்ளைட்லேயோ, ஆனால் எங்களாலையும் அதை பின்பற்றி வர முடியாத ஒரு நிலை. அதனால நாங்கள் எல்லாரும் இதை தொடர்ந்து செய்யறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானா. என்ன நடந்தாலும், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த வலீஃபாக்களை விட்டுறாதே. உன்னைய கபரில் வெளிச்சமாக்கி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஓதல் தான் இந்த வலீஃபா. ராத்திப் என்று சொன்னாலும் சம்பளத்துக்கு சொல்லுவாங்க, ராத்திப் மாசம் மாசம் கிடைக்கிறது. வெள்ளிக்கிழமை ராவண்டா வெள்ளிக்கிழமை ராவு, திங்கக்கிழமை ராவண்டா திங்கக்கிழமை ராவு. நேமமாக உடுபடாமல் செய்வதற்குத்தான் வலீஃபா என்று சொல்லுவார்கள். நானே எனக்கு சொந்தம் இல்லை, என்ற உடம்பே எனக்கு சொந்தம் இல்லை. அடிக்கடி சொல்லுவாங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. உடம்ப எப்படி பார்க்கிற? உடம்பும் எங்கடைய அல்ல, ரூஹும் எங்கடைய அல்ல. அப்ப எப்படி காணி பூமி எங்கடைய ஆகுற? ரூஹ ஏண்ட எல்லையண்டா, உடம்பு ஏண்ட எல்லையண்டா, எப்படி ஏண்ட ஊடு ஏண்ட ஆகுற? மனைவி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு சொந்தம் இல்லை. எங்களுக்கு சொந்தமான ஒரே ஒரு இடம் கபர் மட்டும்தான். இந்த கபரை உலகத்தில் இருக்கும் போது வெளிச்சமாக்கி கொள்ளணும் என்றுதான் மஷாயிகுமார்கள் ஔராதுகளை தந்து மிகப்பெரிய திக்ர் மஜ்லிஸ்களை ஏற்பாடு செய்து தரீகாக்களை உருவாக்கினார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் وعلى آله طيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹாஃபில்களே, ஹலீஃபாக்களே, ஹதீப்மார்களே, முதர்ரிசீன்களே, முஅத்தின்களே, முகத்தமீன்களே, இஹ்வான்களே, முன்ஷிதீன்களே, ஷாதுலியா தரீகாவை சேர்ந்த கண்ணியமான சகோதரர்களே, ஷாதுலியா தரீகா அல்லாத ஷாதுலியா தரீகாவை நேசம் வைத்திருக்கக்கூடிய என் அருமை பேரன்புக்குரிய பெருமக்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, மദ്രஸா மாணவர்களே, சிறுவர்களே, வெளியிலிருந்து யாரெல்லாம் இதை செவிதாழ்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கடைசியாக ஒன்று ஞாபகம் வருகிறது. விசேஷமாக இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, இந்த பள்ளிவாசலுடைய ஹத்தீப், என்னுடைய மிக நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய ஹஜரத்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூடுவதற்கு
இந்த நிமல் ரோடில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித், அதாவது ஆரம்ப காலத்தில் இது ஒரு ஜாவியா. எனவேதான் இங்கே ஹலரா வைத்தோம். அதனால தான் இங்கே லுஹருக்கும் அசருக்கும் இஷாவுக்கும் பிறகு இன்று கூட ஜலாலா சொல்கிறார்கள். நமக்கு இந்த பள்ளிவாசலுக்குள்ளே இன்றைய தினம் சையதுனா அல் குத்துபுல் அக்பர் வல் ஹவுதுல் அஷ்யர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாசுலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நினைவு கூறி அவர்களுக்கு நன்றி செலுத்தி அவர்கள் உலகத்திலே செய்த சேவைகள், உலகத்தில் அல்லாஹுவோடு மக்களை இணைத்து வைத்தது, அதே போல இன்னும் எவ்வளவோ சிறப்புகளை அவர்கள் இந்த உலகத்திலே காட்டி அல்லாஹ்வுடைய குதுரத்தை கொண்டு இஸ்லாத்தையும் ஈமானையும் இஹ்சானையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் மக்களுக்கு உருவாக்கிவிட்டு சென்றார்கள். அதனால தான் இன்று 850-900 வருடங்கள் தாண்டியும் இன்றும் அவர்களுடைய பெயரில் ஜாவியாக்கள் இருக்கின்றன. அந்த ஜாவியாக்கள் மஸ்ஜிதுகளாக மாறியும் ஜும்மா பள்ளிகளாக மாறியும் அவர்களுடைய பெயரை சொல்லி இந்த இடத்திலே அவர்களை புகழ்வதற்கு நமக்கு நிர்வாகிகள் இடம் கொடுக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. கண்ணியமான என் அருமை சீதேவிகளே, உங்களுக்கு தெரியும் அல்லாஹு தஆலா எங்களை மனிதனாக படைத்து பரிபூரண ஈமானை தந்து முஸ்லிமான தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கி எங்களுக்கு பல சிறப்புகளை தந்திருக்கிறான். இப்னு அபி துன்யா என்ற கிதாபில், ஹதீஸ் கிதாபில் வரக்கூடிய ஒரு முர்சலான ஹதீஸ், கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், ஐயு அஹ்லில் மஸ்ஜிதி ஹைர், பள்ளிவாசலுக்கு போறவங்கள்லையும் வாரவங்கள்லையும் பள்ளிவாசலோட தொடர்பு உள்ளவங்கள்ல சிறந்தவர்கள் யார்? அக்ஸர்ஹும் ஸிக்ரல் லில்லாஹி அஸ்ஸ வஜல் என்று சொன்னார்கள். அவர்கள் அதிகமானவங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை அதிகமாக்கிக் கொள்பவர்கள், நாவாலும் கல்பாலும் சிந்தனையாலும். திக்ர் என்றால் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டுமல்ல திக்ர், கல்பால அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை திக்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவது திக்ருடைய வாழ்க்கை, குர்ஆனை பின்பற்றுவது திக்ருடைய வாழ்க்கை, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோட மற்ற மக்களோட ஒற்றுமையாக பழகுவது திக்ருடைய வாழ்க்கை. திக்ருன்னா நாவால சொல்றது மட்டுமல்ல, அதுவும் திக்ரு தான். அக்ஸருஹும் ஸிக்ரல் லில்லாஹி அஸ்ஸ வஜல், அதிகமா அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவங்க தான் பள்ளிக்கு போய்கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ்ட திக்ரை மறக்க கூடாது. ரெண்டாவது கேட்டாங்க, ஐயுல் ஜினாசத்தி ஹைர், மையத்துகள்ல மௌத்தா போற ஆட்கள்ல ஆக சிறந்த மையத்து எது யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரே பதில் தான், அக்ஸருஹும் ஸிக்ரல் லில்லாஹி அஸ்ஸ வஜல். யார் அதிகமான திக்ரோட மௌத்தா போறாங்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்தவர்கள். ஐயுல் முஜாஹிதீன ஹைர் யா ரசூலல்லாஹ். ஜிஹாத், ஜிஹாத் என்றா யுத்தம் மட்டுமல்ல, முஜாஹதத்துன் நஃப்ஸ், நஃப்ஸோட போராடக்கூடியவங்க, சாலிஹான அமலோட மௌத்தாக வேண்டும் என்ற நோக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், பாவம் இல்லாம கலிமாவோட மௌத்தாகணும் என்று நஃப்ஸோட போராடக்கூடியவர்கள், யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள், அதே போல இன்னும் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்கள்ல ஆக சிறந்தவங்க யார் யா ரசூலல்லாஹ்? அக்ஸருஹும் ஸிக்ரல் லில்லாஹி அஸ்ஸ வஜல், அதிகமான திக்ர் செய்றவங்க. எங்கட வாப்பா சையது சாலிஹ் மௌலானா மக்கியா ஷோலே ஜாவியால தான் ஓதினாங்க. பல உஸ்தாதுமார்கள் இருந்தாங்க. அதுல ஒரு உஸ்தாத் கலீஃபத்துல் குலஃபா ஸுஹுருத்தீன் ஆலிம் பஹ்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வெளிச்சமாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாங்க. அவர்கள் மக்கியா மதரசாவில்
கலீபத்துல் குலஃபாவாகவும் அதே நேரத்தில் பிரின்சிபலாகவும் மதரசால ஓதி கொடுக்கிற நேரத்தில் பிள்ளைகளை தஹஜ்ஜத்துக்கு எழுப்புவதற்கு பேர் சொல்லி எழுப்பவும் மாட்டாங்க, எலும்புங்க அண்டி சொல்லவும் மாட்டாங்களாம். என்ன வாப்பா எனக்கிட்ட சொன்ன செய்தி, இன்னொருத்தர் சொன்னதெல்லாம் கண்ணால் பார்த்து அனுபவித்த செய்தி, வேணுமெண்டா கேட்டு பார்க்கலாம். அவங்கக்கிட்ட ஓதினவங்க நிறைய இப்போ இருக்கிறாங்க உலமாக்களாக. என்ன செய்வாங்களாம், சத்தம் போட்டு லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லான்னு கொண்டு வருவாங்க தஹஜ்ஜத்துக்கு. பிள்ளைகள் எல்லாம் தூக்கம், மதரசா பிள்ளைகள். லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். திக்ரும் ஸலவாத்தும் குர்ஆனாயத்தும் ஓதி ஓதி தஸ்பீஹ் மணியால பிள்ளைகளோட முதுவை தடாவுவாங்களாம். பழைய காலத்து மனுஷர் திக்ரோட மௌத்தாகணும் என்று விளங்கினவங்க. திக்ரும் ஸலவாத்தும் குர்ஆனாயத்துகளும் மட்டும்தான் கல்பில். ஒருத்தருடைய மனைவிய புள்ள கிடைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முந்தி எனக்கிட்ட கால் பண்ணி கேட்குறாரு, மௌலானா ரேடியோ கொடுக்குறதுன்னு தெரியும், ஞாபக சக்தியோடு தான் பேசுகிறேன். மௌலானா என்னுடைய மனைவியை ஹாஸ்பிட்டலில் நான் புள்ள கிடைக்கிறதுக்காக அட்மிட் பண்ணணும், எந்த மௌலிதை ஓத? நான் சொன்னேன், மௌலிது வருஷத்துக்கு ஒரு தடவை நன்றி செலுத்துறதுக்கு, அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை நன்றி செலுத்துறதுக்கு, அல்லது வலிமார்களை ஞாபகப்படுத்தணும் என்று நினைச்சா, பிள்ளைகளுக்கு சொல்லணும் நினைச்சா அவங்களோட புகழ் மாலைகளை சொல்லி, அவங்களோட சரித்திரங்களை சொல்லி, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்தின் காரணமாக அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளை எல்லாம் சொல்லி மக்களுக்கு இவங்க யார் என்றதை தெளிவுபடுத்தி வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது அவங்க பிறந்த நாளோ அல்லது வஃபாத்தாவின நாளோ ஒரு தடவை செய்யறதுக்கு தான் மௌலிது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எந்த நேரமும் அதே ஓதிக்கொண்டிருப்பதற்கல்ல. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், உங்களோட மனைவிட்ட சொல்லுங்க, நினைவு மாற்றும் வரையில் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இதை ஓத சொல்லுங்க. நீங்கள் அவங்கள நினைவு மாற்றி புள்ள கிடைக்கும் வரையில் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்று நீங்கள் ஓதிக்கொண்டிருங்க என்று நான் சொல்லி கொடுத்தேன் அவருக்கு. இதைத்தான் தரீக்காக்களுடைய மஷாயிஹ்மார்கள் எங்கட ஔராதுகளில் வலீஃபாக்களில் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற அந்த சுன்னத்தான வாரிதான அந்த துஆவிலிருந்து ஆரம்பித்தால் சாதுலியா தரீக்காவினுடைய வலீஃபா, வலீஃபான்னா சம்பளம், அரபுல சம்பளத்துக்கு வலீஃபான்னு சொல்லுவாங்க. கம்பெனி லொஸ்ஸாவ போனாலும் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா தான் அடுத்த மாதம் வேலை நடக்கும். கடன் பட்டாவது சம்பளத்தை டைமுக்கு கொடுக்கணும், இல்லாட்டி கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனி போயிடுவாங்க. என்ன நடந்தாலும் கொடுத்தே ஆகணும், லொஸ்ஸோ ப்ராஃபிட்டோ. அதே போல் வதீஃபா என்று சொன்ன காரணம், உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும், டாக்டரோட கல்யாணம் என்றாலும், வாப்பா மவுத் என்றாலும், பஸ்ஸிலேயோ ஃப்ளைட்லேயோ, ஆனால் எங்களாலையும் அதை பின்பற்றி வர முடியாத ஒரு நிலை. அதனால் நாங்கள் எல்லாரும் இதை தொடர்ந்து செய்கிறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வாங்க. என்ன நடந்தாலும், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த வலீஃபாக்களை விட்டுறாதே. உன்னைய கபரில் வெளிச்சமாக்கி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஓதல் தான் இந்த வலீஃபா. ராத்திப் என்று சொன்னாலும் சம்பளத்துக்கு சொல்லுவாங்க, ராத்திப் மாசம் மாசம் கிடைக்கிறது. வெள்ளிக்கிழமை ராவண்டா வெள்ளிக்கிழமை ராவு, திங்கக்கிழமை ராவண்டா திங்கக்கிழமை ராவு. நேமமாக உடுபடாமல் செய்வதற்குத்தான் வலீஃபா என்று சொல்லுவார்கள். இந்த பாருங்க, அஊது பி உலமாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, கேட்டுக்கொள்ளுங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் தஹஸ்ஸன்து பிதில் இஸ்ஸத்தி வல் ஜபரூத் வதஸம்து பிரப்பில் மலக்கூத் வதவக்கல்து அலல் ஹய்யில் லதீ லா யமூத் இஸ்ரிஃப் அன்னல் அதா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று யா அல்லாஹ் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நோய்கள், கல்பில் உள்ள நோய்கள், உடம்பில் உள்ள நோய்கள் எல்லாத்தையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தி யா அல்லாஹ். பிஸ்மில்லாஹில்லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் தவக்கல்து அலல் ஹய்யில் லதீ லா யமூது அபதா அல்ஹம்துலில்லாஹில்லதீ லம் யத்தகிது வலதா வ லம் யகுல் லஹு ஷரீக்கும் ஃபில் முல்கி. யா அல்லாஹ், உனக்கு இணையாக யாரும் இல்லை, நாங்கள் ஷிர்க் செய்ய மாட்டோம். உனக்கு இணையாக, உனைய போல, உனைய விட, உன்ட இடத்துல
யாரும் இல்லையா அல்லாஹ், நீ தன்னந்தனியாக உலகத்தையும் ஆட்சி செய்கிறாய், ஆகிரத்தையும் ஆட்சி செய்கிறாய். காத்தும் ஓண்டதான், மண்ணும் ஓண்டதான், உலகமே ஓண்ட. நானே எனக்கு சொந்தம் இல்லை, என் உடம்பே எனக்கு சொந்தம் இல்லை. அடிக்கடி சொல்லுவாங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. உடம்பை எப்படி பார்க்கிற? உடம்பும் எங்கடைய அல்ல, ரூஹும் எங்கடைய அல்ல. அப்ப எப்படி காணி பூமி எங்கடைய ஆகுற? ரூஹு ஏண்ட இல்லையேண்டா, உடம்பு ஏண்ட இல்லையேண்டா, எப்படி ஏண்ட ஊடு ஏண்ட ஆகுற? மனைவி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு சொந்தம் இல்லை. எங்களுக்கு சொந்தமான ஒரே ஒரு இடம் கபர் மட்டும்தான். இந்த கபரை உலகத்தில் இருக்கும் போது வெளிச்சமாக்கி கொள்ளணும் என்றுதான் மஷாயிகுமார்கள் ஔராதுகளை தந்து மிகப்பெரிய திக்ர் மஜ்லிஸ்களை ஏற்பாடு செய்து தரீக்காக்களை உருவாக்கினார்கள். அதுக்கு பிறகு அலம் நஷ்ரஹ் சப்பிஹ் இஸ்ம ஓதுரம், அலம் நஷ்ரஹ் ஓதுரம், இன்னா அன்ஸல்னா ஓதுரம், லீலாஃபி குரைஷ் ஓதுரம், குல் வல்லாஹு அஹத் ஓதுரம். இதெல்லாம் திக்ருடைய வாழ்க்கையை உருவாக்க சுபஹுக்கு பிறகு மக்ரிபுக்கு பிறகு தொழாத தரீக்கா கிடையாது. யாராவது தொழுகையை விட்டுட்டாரா அது அவர்கிட்ட பிழை, அவர் விடுபடாம தொழ வேண்டும். ஆனா தரீக்காக்களுடைய அனைத்து ஔராதுகளும் சுபஹுக்கு பின்னால், மக்ரிபுக்கு பின்னால். மதரசாக்கள்ல கூட இல்முடைய மஜ்லிஸ்கள் எல்லாம் தொழுகைக்கு பிறகுதான். எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, அல் குத்துபுல் அக்பர் கௌதுல்லா சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை வைத்துத்தான் பல திக்ருகளை உருவாக்கினார்கள். அதுக்கு பிறகு மறுபடியும் கேட்கிறாங்க, ஐயுல் ஹுஜ்ஜாஜி கைர் யா ரசூலல்லாஹ். மூணாவது, அல்லாஹ்வுடைய ரசூலே, ஹஜ்ஜாஜிகள்ல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாரவங்கள்ல ஆக சிறந்தவங்க யாரு? முதலாவது கேட்டாங்க, பள்ளிக்கு போயிட்டு வாரவங்கள்ல சிறந்தவங்க யாருண்டு. ரெண்டாவது கேட்டாங்க, ஜனாசாக்கள்ல மௌத்தானவங்கள்ல யாரு சிறந்தவங்க. மூணாவது கேட்டாங்க, முஜாஹிதீன்கள்ல சிறந்தவங்க யாரு. நாலாவது யாரு? ஹஜ்ஜாஜிகள். அல் ஹுஜ்ஜாஜி வல் உம்மார் வஃப்துல்லா. ஹஜ்ஜிக்கு போறவங்களும் உம்ரா போறவங்களும் அல்லாஹ்வுடைய பட்டாளம், துயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய கெஸ். அவங்களுக்கு இருக்கிற கண்ணியம் வேற யாருக்கும் கிடையாது. அவங்கள சிறந்தவங்க யார் யா ரசூலல்லாஹ்? அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய திக்ரில உள்ளவங்க. அதுக்கு பிறகு கேட்கிறாங்க இன்னொரு கேள்வி, ஐயுல் உப்பாத். இபாதத்து அதிகமான இபாதத்தை செய்கிறாங்களே, இந்த இபாதத்தை செய்யக்கூடியவங்களாக சிறந்தவங்க யாரு? திக்ர் உள்ளவர்கள், திக்ரை அதிகமாக்குறவர்கள். அதனால தான் நமது ஷாதுலியா தரீக்காவில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும், புள்ளைக்கு பேர் போடுறதாக இருந்தாலும், புள்ள பிறந்ததாக இருந்தாலும், மையத்தாக இருந்தாலும், ஏதாவது ஒரு காரணம் என்ன இருந்தாலும் திக்ர் மஜ்லிஸை வைப்பார்கள். ஜலாலா லா இலாஹா இல்லல்லாஹ்வை வைப்பார்கள். அல்லாஹ்வை மறக்காமல் இருக்க தொழுகைக்கு பிறகு லா இலாஹா இல்லல்லாஹ் 3 தடவை வச்சிட்டு தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வைத்திருக்கிறார்கள். வதீஃபா யாக்கூத்தியாவிலே திக்ர் ஸலவாத்துகளை தந்திருக்கிறார்கள். மறக்காமல் மௌத்துடைய நேரத்தில் கலிமா நாவுக்கு வர லேசாக இருக்கும் என்பதனால். அடுத்தது நமது ஷாதுலியா தரீக்காவிலே வலியுறுத்தி மஷாயிகுமார்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இன்னொரு மனிதனுடைய உரிமையை யாருக்கும் பறிக்க முடியாது, இன்னொருவரை யாருக்கும் சீரழிக்க முடியாது. ஹுகூக்குல் இபாத் என்ற அமைப்பில் தரீக்காக்கள் மிகவும் வலிமையாக வலியுறுத்தி மக்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. இன்னொரு கல்ப நோகடிக்க கூடாது. எவ்வளவு அமல் செஞ்சாலும் மனில் முஃப்லிஸ் என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனில் முஃப்லிஸ், நஷ்டவாளி யார்? பேங்க்ரப்ட்காரர் யார்? பங்களோட்டன்னு சொல்லுவோமே, அஞ்சாத்து வழி இல்லாமல் எல்லாம் முடிஞ்சு தார் அவர். கொஞ்சம் சஹாபாக்கள் சொன்னாங்க, திர்ஹம் இல்லாதவர், தீனார் இல்லாதவர், டொலர் இல்லாத சொன்னு வச்சுக்கொள்ளுங்களே. சஹாபாக்களுக்கு டொலர் தெரியா? திர்ஹம் தீனார் இல்லாதவங்க இவங்க தான் நஷ்டவாளிகள், பேங்க்ரப்ட்காரர்கள் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவங்கள மலையளவு நன்மையோட வருவாங்க. நோம்புலேந்தான், ஹஜ்ஜிலேந்தான், உம்ராலேந்தான், தஹஜ்ஜத்லேந்தான், குர்ஆன் ஓதுறதுலேந்தான், சதக்காலேந்தான் எல்லா அமலையும் செஞ்சுட்டு மலையளவு நன்மையோட வருவாங்க. அங்கே வந்து சுவர்க்கத்துக்கு போகிற கியூவில் நிற்பாங்க. ஒவ்வொருத்தராக வந்து 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 இவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி 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 பார்த்தா என்ன, ஹுகூக்குல்லா அல்லாஹ்ட விஷயத்தில் இவர் ஷர்ரியா ஈந்திக்கிறார், அமல் இபாதத்தெல்லாம் பெரிய லெவலில் செஞ்சிருக்கிறார். ஆனால் மனுஷருடைய விஷயத்தில் இவர் எல்லாரையும் நோவிச்சார்.
மனுஷர்ட விஷயத்துல இவர் சீரழிச்சாரு, மானவங்கப்படுத்தினாரு, ஹிண்ட் அடிச்சாரு, கேவலப்படுத்தினாரு, இல்லாத பொல்லாத பொய்யெல்லத்தையும் சொல்லி 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 எல்லாரையும் நோவிச்சத்தனால இப்ப எல்லாரும் வந்து கியூல நிக்கிறாங்க. இவருடைய நன்மையால் எடுத்து கொடுத்து 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 ஒன்றும் இல்லை. இன்னும் வாராங்க, அவங்களோட பாவத்தை இவருடைய தலையில போட்டு சுவர்க்கத்து கியூல இருந்து மாத்தி நரகத்து கியூல ஆள வச்சு ஒரு தள்ளு. இவர் தான் நஷ்டவாளி. அதனால மஷாயிகமார்கள் விசேஷமாக குடும்பங்களோட, குடும்பத்துக்கு வெளியில இஹ்வான்களோட, தில்மீதுகளோட, முரீதீங்களோட இன்னொரு கல்ப நோகடிக்காமல் வாழ்வது எப்படி என்பதை காட்டி தந்திருக்கிறார்கள். ஒற்றுமை மிகவும் முக்கியம். ஒற்றுமை மட்டும் இல்லை என்றால் உலகத்தில் எதுவும் சரி வர மாட்டார். மிகவும் முக்கியம். ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளையை போல என்று நினைச்சு கொள்ளணும். எனவே கண்ணியமான சீதேவிகளே, உங்களுக்கு தெரியும் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் அந்த பல நாடுகள், ஈஜிப்டில் மட்டுமில்லை பல நாடுகள் அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். அந்த எல்லா நாடுகளிலும் அல்லாஹ் ரஹ்மத்து செய்தான். பல வலிமார்களை உருவாக்கினான், பல ஞானவான்களை உலமாக்களை உருவாக்கினான். இவங்க பேசுறதுக்கு வாய் திறந்தா யாரும் வாயை மூட மாட்டாங்க, காதை கொடுத்து கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அப்படி வாயை திறந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க பெரிய பெரிய உலமாக்கள். இப்னு தகீக்குல் ஈத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போல இப்னு சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் ரலியல்லாஹு தஆலா, ஷரியத் புலிகள். ஈஜிப்ட் அல் அஸர் யூனிவர்சிட்டியில ஃபத்வா கொடுக்கிற கமிட்டியில நம்பர் 1 இருந்தவங்க கூட அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு வாயை திறந்தாங்கன்னு சொன்னா ஹலும்மு எல்லாரும் ஓடி வாங்க, அபுல் ஹசன் ஷாதுலி நாயகம் வாய் திறந்துட்டாங்க. கிதாபுல் உள்ள விஷயம் ஒன்றும் கிடைக்காது. அல்லாஹ் நேரடியாக அவங்களோட கல்புக்கு கொட்டுகிறான். அல்லாஹ் நேரடியாக கல்புக்கு கொட்டக்கூடிய இல்மு வந்து விட்டது, எல்லாரும் எழுதி கொள்ளுங்கன்னுவாங்களாம். ஈஜிப்ட் அல் அஸர் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் மிகப்பெரிய முஃப்தியாக இருந்தவங்க. கல்பு அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். கடலை விட நீள்பம், கடலை விட அகலம், கடலை விட தாழ்பம். கல்பு அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். இந்த கல்போட விளையாட முடியாது. அல்லாஹ்வுடைய ஒளி அந்த கல்புக்கு அடிக்கடி வரக்கூடிய இடம், ரஹ்மத்துன மலக்குகள் வந்துட்டு போகக்கூடிய இடம் கல்ப். இமாம் மாலிக் இப்னு அனஸ், மாலிக் மதுஹப் என்று சொல்றோமே, மாலிக் இமாம் சொல்றாங்க, லைஸல் இல்மு பி கஸரத்திர் ரிவாயா. இல்மு இல்மு இல்மன்னு நீங்க எல்லாம் பேசுறீங்களே, அதிகமான ஹதீதுகளை ரிவாயத்தை செஞ்சா மட்டுமா இல்மு? இல்ல. இல்மு இல்மண்டு மார்க்கத்தை நீங்க புக்கை வாசிச்சு வாசிச்சு பேசுறீங்களே, புக் வாசிச்சு வாசிச்சு பேசுறது மிகப்பெரிய இல்மா? அது மட்டுமல்ல இல்மு. இன்னமல் இல்மு நூருன். இல்மண்டா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒளி, லைட்ஸ். யக்திஃபுஹு அல்லாஹு ஃபில் கல்ப். அல்லாஹ் நாடினவங்களோட கல்புல அதை போடுவான். இல்மு 2 வகை. ஒன்று கால் மடிச்சு இருந்து உட்கார்ந்து காதால கேட்டு கண்ணால பார்த்து எழுதி கொள்றது, இது ஒரு வகையான இல்மு. அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய வலியுல்லாஹ், அவங்க சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் எழுதி பாடமாக்கி 6 மாசம் அதை மனப்பாடம் வச்சு கொண்டு இருந்துட்டு 6 மாசம் பிறகு மறந்து அவர் ஹாஃபிலாக இருந்தவர் ஜாஹிலாக மறந்தவராக இருந்தாரண்டா அவர் ஆலிம் அல்ல. உண்மையான ஆலிம் யார் தெரியுமா? அவர் கற்ற இல்மை கொண்டு அமல் செய்து, கேள்விப்பட்ட இல்மை கொண்டு அமல் செய்து அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ் அந்த கல்புக்கு நூறானியத்தான இல்மை இறக்கிறானா, அவர்தான் அல் இல்முல் லதுன்னியை பெற்றவர், இல்முல் வஹ்பியை பெற்றவர். கிணத்தை தோண்டினாலும் தண்ணி வரும். ஆனா எல்லாருக்கும் மேலும், அது எல்லாருக்கும் மேலும். பமலப்பட்டியில் உள்ளவங்களுக்கு மேலும், வெள்ளவத்தையில் உள்ளவங்களுக்கு மேலும், கோடீஸ்வரனுக்கு மேலும். எலச்சி ஒரு மாசம் கிணறு தோண்டினா தண்ணி வரும். அது கஷ்டப்பட்டு மம்மட்டி அதை அளவாங்க பிடிச்சவங்க மட்டும்தான் செய்யணும் வண்டி இல்லை, வயல் வேலை செய்யறவங்க மட்டும்தான் செய்யணும் வண்டி இல்லை. வேலையே செய்யாத 4 கோடீஸ்வரர் சேர்ந்து ஒரு மாத காலம் தோண்டினாங்களா தண்ணி வரும். இதுதான் உலகத்தில் உள்ள இல்மு. இன்னொரு இல்மு இருக்குது, மழை பெய்கிற மாதிரி எங்களை வருதுன்னு ஒத்தருக்கும் தெரியா, அதுதான் இல்முல் லதுன்னி. சஹாபாக்களுக்கும் இமாம்களுக்கும் வலிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த இல்மு, அது ஞானம், ரகசிய இல்மு அல்லாஹ்வுடைய.
நீங்கள் ஹெலிகாப்டரில் ஏறி பார்த்தாலும் வருஷக்கால தண்ணி வந்து கொண்டு நிற்கிது. ஃப்ளைட் ஒன்றில் ஏறி பார்த்தாலும் 35,000 அடி கொசுக்கு ஏறி பார்த்தாலும் மழை பெய்யுதுன்னு சொல்கிறோம். மேகத்திலிருந்து தான் தண்ணி வருது, மேகம் கீழே தறிப்படுது. அடே அப்போ எங்கிருந்து வருது இந்த தண்ணி? இதே போல தான் அல்லாஹ் நாடினவங்களுக்கு மறைமுகமான அறிவை கொடுத்து அவனோட சேர்த்து வைப்பதற்கு காரணமாக கொடுக்கிறான். அதை துனியாவுக்கு பாவிச்சிடக்கூடாது. இது பெரிய சோதனை. இல்மு மிகப்பெரிய சோதனை, செல்வம் மிகப்பெரிய சோதனை, புள்ள பாக்கியம் மிகப்பெரிய சோதனை, உலகத்தில் சந்தோஷமா வாழ்வது மிகப்பெரிய சோதனை. இந்த சோதனையில வெற்றி பெறணுமா இன்னொரு கல்வை சந்தோஷப்படுத்துங்க. இதைத்தான் நமக்கு அறிவுரையில் அதிகமான வழிமார்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றுதான் இது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாலத்து சமா என்ற ஒரு கிதாபில் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லான்னு நான் நினைக்கிறேன், எனக்கு மறந்துட்டுது, அவங்களாம் இருக்கலாம், ஏதோ ஒரு இமாம் எழுதி அதாலத்து சமா என்ற கிதாபில் எழுதுகிறாங்க. பக்தாதில் ஒரு சாலிஹான மனுஷன் இருந்தார். இவர் இறைச்சி கடை வியாபாரம் பண்ணக்கூடியவர். நல்ல முறையில் வியாபாரம் பண்ணிக்கோ நிற்கிறார். சதக்காக்கள் அள்ளி அள்ளி கொடுப்பார். சிரிச்ச முகத்தோட வாழ்றாரு. ஒருத்தருக்கு ஒரு அநியாயம் செய்ய மாட்டார். எல்லாரோட கல்வையும் வென்று எல்லாரும் இவரோட இப்போ நல்ல இரக்கம். ஒரு நாள் இவர் 5 வக்து பள்ளிக்கு வரக்கூடியவர். இவர் ஒரு நாள் தொழுதுட்டு போகும் பொழுது பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒருத்தர் என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுறாரு. பௌத்தில் ஒரு கத்தி அப்படியே இறக்கப்பட்டிருக்குது, உசிர் போகுது. இவர் என்ன செஞ்சார்? ஓடி வந்து ஒரு உசிர் ஒன்று காப்பாற்றணுமே, உசிர் போகுதே என்று சொல்லி அவர் அப்படியே மடிக்கு எடுத்தார். மடிக்கு எடுத்து என்ன நடந்து உங்களுக்கு, என்னைய யாரோ கத்தியால் குத்திட்டு போயிட்டான், எந்த கோவக்காரனோ தெரியா என்று சொல்லிட்டு மௌத்தாயிட்டார். மௌத்தாவின் உடனே இவர் என்ன செய்கிறாரு? கத்தி அப்படியே எடுக்கிறார். கை பௌத்தில் குத்தின கத்தி எடுக்கிறார். எடுத்த உடனே ஊர் மக்கள் வந்து சேர்ந்து பார்த்தாங்க. மடியில் ஒருத்தர் ஈகிறாரு, ரத்தம் வடியுது, கத்தி கையில். நீதான் இவரை கொண்ட என்று கொஞ்சம் பேர் சொன்னாங்க. எல்லாரும் சத்தம் போட்டாங்க. இவருக்கு நெருக்கமான முஹப்பத்தான முஹிப்பீங்கள் கொஞ்சம் பேர் அழுதாங்க. இவர் ஒரு நாளும் செய்ய மாட்டார், இவர் ஒரு ஸ்ரீதேவி, ஊருக்கே சிறந்தவர். இவருடைய நலவல்லத்தையும் சொல்றாங்க. அவரத்துல எனிமீஸ் தான் கூடுறாங்க, விரோதிகள் கூடி எப்படியோ இவரை கொண்டு போய் மரண தண்டனை கொடுக்கணும் என்ற இடத்துக்கு வரப்போகுது. இப்போ இவருக்கு நெருங்கினவங்க எல்லாரும் கிட்ட வந்து கொண்டு, ஒரு நாள் நீங்கள் செய்ய மாட்டீங்களே, செய்யாத ஒரு குத்தத்துக்கு தண்டனை அனுபவிக்கணுமா, நாங்கள் இதுக்கு எந்த லெவல்லையும் நாங்கள் போய் உங்களை காப்பாற்றுவோம்னு சொன்ன உடனே நீங்கள் ஒருத்தரும் கவலைப்படவும் வானம், அழவும் வானம். நீங்கள் அழச்செல்ல அழும்போதும் எனக்கு வெக்கமாத்தான் இருக்குது, அழ வேண்டாம். இது நான் செஞ்ச பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை தான். நான் கொலை செய்யல, நான் இவரை கொல்லல்ல, ஆனா நான் இன்னொருத்தருக்கு செஞ்ச பாவம் என்னைய விரட்டி வந்திருக்குது 20 வருஷத்துக்கு பிறகு. அது என்னது? என்னவா? நான் ஒரு படகு ஓட்டி, படகுண்டா போட், இக்கரையிலிருந்து அக்கறை, அக்கறை இக்கரை, யூப்ரட்டிஸ் தைக்ரீஸ் என்று தானே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கொலை செஞ்ச இடத்துல ரலியல்லாஹு தஆலா அவங்கள அந்த ஷஹீதாக்கின இடத்துல நதி ஆறு இருக்குது. அங்கே அக்கறையிலிருந்து இக்கரை கொண்டுடுவன் சல்லி எடுப்பன், இக்கறந்து அக்கறை கொண்டு போய் துடுவன் சல்லி எடுப்பன். இதுதான் என்ற தொழில். ஒரு நாள் ஒரு உம்மா மகளும் என்ற போட்டில் வந்து ஏறினாங்க. அந்த மகளை பார்த்தா எனக்கு என் மனசி அந்த மகளோட முகத்தில் அப்படியே போய் எனக்கு ஈர்ப்பு சக்தியால் எனக்கு ஒன்றுமே விளங்கல்ல. நான் இந்த புள்ளைய கல்யாணம் முடித்து வாழணும் என்ற ஒரு ஆசை வந்துட்டு, எனக்கு அந்த எண்ணம் வந்துட்டுது. நான் உம்மா இருந்த சொட்டி நான் ஒன்றும் பேசல. கொண்டு போய் இறக்கி வீட்டுக்கு போன பிறகு வீட்டுக்கு போய் உம்மா வாப்பா எல்லாரும் மீக்கிறாங்க. நான் போய் கேட்டேன், உங்களோட மகளை கல்யாணம் முடிக்க எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு நீங்கள் பொண்ணை எனக்கு தாரீங்களா கல்யாணம் முடிச்சேன்னு கேட்கும். நீங்கள் கப்பலும் போட்டு ஓட்டி அதுவும் இதுவும் சும்மா நோமலாக இருக்கக்கூடியவருக்கு ஏந்த மகளை உங்களுக்கு தரவா? பார்த்தா இவங்க பெரிய ஒரு குடும்பம் போல தெரியுது. ஒரு நாளும் அது நடக்காது. எங்களோட மகளுக்குன்னு நாங்கள் நல்ல குடும்பத்தை பார்ப்போம். போட்டு தோணி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் பொன் கிடையாது எங்களோட குடும்பத்தில் ஏசி விரட்டிட்டாங்க. அப்படியே வந்துட்டார். வந்து அப்படியே முடிஞ்ச கதை. 3-4 வருஷத்துக்கு போறோம். இந்த பொம்பளை புள்ள கல்யாணம் முடிச்சு ஒரு புள்ளைய பெத்தெடுத்து உம்மாம் புள்ளை மட்டும் குழந்தை வராங்க. எங்க? இக்கரையிலிருந்து அக்கறை போறதுக்கு.
இவர் பார்த்தார், அடே நல்ல நேரம், இது நான் பொன் கேட்ட அதே பொம்பளை புள்ள தான் இன்னொரு புள்ளையை குட்டி கொண்டு வருது, இன்னும் என் ஆசை போகல, நான் இன்றைக்கு என்ன சரி அடைவேன், குழந்தை தானே ஈக்குது. பார்த்தா அந்த நேரத்தை பார்த்து யாருமே அந்த போட்டில் ஏறவும் இல்லை. நடு ஆற்றுல யூப்ரட்டிஸ் தைகிரிஸ் அந்த நதியில் போட் போய்கொண்டிருக்குது. இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, நீ என்னோட தவறாக நடக்கிறதுக்கு இப்போ நீ என்னோட வந்து தான் ஆகணும், இல்லாவிட்டால் நான் உன்னை விட மாட்டேன். இந்த புள்ள சொல்லுது, நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், ஒரு புள்ளே இந்த மாதிரி என்ன புள்ள, நான் இந்த ஹராத்தை செய்ய மாட்டேன், என்ன விட்டுரு, இந்த இடத்துல யாரும் இல்லை என்னை காப்பாற்ற என்று சொல்ல சொல்ல ஆசை மீறி ஆசை மிஞ்சி இந்த புள்ளையே நான் ஆற்றுல போடுவேன், நீ என்னோட இணங்காவிட்டால் என்று சொல்லி 20 வருஷத்துக்கு முந்தி அந்த புள்ளையை நான் ஆற்றுல போட்டேன். பிறகு அவளை போய் பிடிச்சி நான் அவளை நெருங்கும் போது காத்து வந்து போட் மறுபக்கம் பிறண்டு புள்ளே மவுத்து, புள்ளேடு உம்மா மவுத்து, நடு ஆற்றுல நடந்ததனால ஒரு புள்ளைக்கு இந்த ரகசியம் தெரியாது. நான் வந்து என் பேச்சு வன்மையை பாவிச்சு காத்தடிச்சுது, உம்மாம் புள்ளே மௌத்தாகிட்டாங்க, நான் எனக்கு நீய தெரியும், ஸ்விம் பண்ண தெரியும் என்று நான் வந்துட்டேன் என்று மனசுள்ளுக்கு தெரியும், நான் தான் இந்த அநியாயத்தை செஞ்சேன். பிறகு அண்டையிலிருந்து திருந்தினேன், திருந்தி வாழ்ந்தேன், அல்லாஹ்வை நெருங்கினேன், நல்லவன் என்ற பெயர் கேட்டேன். ஆனா இன்னொரு கல்ப நோகடிச்சதனால 20 வருஷத்துக்கு பிறகு அது விரட்டி வந்து என்ற முதுக தட்டி இருக்கிறது. நான் கொலகாரன் தான் என்று ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் உள்ளவன். எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் தௌபா செஞ்சா மன்னிப்பான். நாங்க மலக்குகள் அல்ல, ரகசிய பாவம் நிறைய இருக்குது. உங்களோட முன்னுக்கு நான் நல்ல மனுஷன், ஏன் பாவம் எனக்கு தான் தெரியும், எனக்கு முன்னுக்கு நீங்க எல்லாரும் நல்ல மனுஷன், உங்களோட பாவம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் யார்த மனதை நோகடிச்சிடாதங்க. கண்ணீர் வாரத்துக்கு இடம் வச்சிரவானம். குடும்பத்தார்கள், சாட்சி பெரியம்மா, உம்மா வாப்பா, பொஞ்சாதீட குடும்பம், அண்டை வீட்டார்கள், பழகினவங்க, படிச்சவங்க, எங்களோட ஓதினவங்க, படிச்சு தந்தவங்க, புத்திமதி சொன்னவங்க, நேரத்துக்கு எங்களோட நிலைமைகளை காப்பாற்றிய உதவி செய்தவர்களை யாரும் மறக்காம நன்றி உணர்வோட நடக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கும் வரையில தொழுதாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, கால் வீங்கங்காட்டி நீங்க தொழணுமா? உங்களுக்கு முன்னாலே பாவம் இல்லை, பின்னாலே பாவம் இல்லை. யா ரசூலல்லாஹ், ஏன் யா ரசூலல்லாஹ் இந்த ஜாமத்தில் படுக்காம இப்படி என்ன சொன்னாங்க? கபர் வேதனைக்கு பயப்படணுமே என்று சொன்னாங்களா? நரகத்துக்கு பயப்படணும்னு சொன்னாங்களா? அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவனாக இருக்க கூடாதா? செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணுமா? அல்லாஹ்வுடைய அடியார்களை சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களோட கல்புல சந்தோஷத்தை உருவாக்குங்க. எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, பொறுமையோட, பெருமை இல்லாம, பொறாமை இல்லாம, தரீக்காக்கள்ல சொல்லக்கூடிய உபதேசத்தை எடுத்து நடந்து, ஷேகுமார்கள் சொல்லி தரக்கூடிய விஷயங்களை எடுத்து நடந்து கண்ணியமான முறையில் வாழ்ந்து, மௌத்துக்கு முந்தி நல்லவனாக வாழ்ந்து கபரை வெளிச்சமாக்கி விட்டு மௌத்தாக வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, நம் அனைவருடைய கவலைகளையும் நீக்கி வைப்பாயாக, நம் அனைவரையும் உன்னுடைய ரஹமத்து பெற்ற கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸிலே ஒன்று கூடி இருப்பவர்கள், இந்த மஜ்லிஸுக்கு வர முடியாமல் போனவர்கள் அனைவருடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி ரஹமத்தோட பரக்கத்தோட சீரும் சிறப்புமாக, நோய் இல்லாமல், கடன் இல்லாமல், செல்வ செழிப்போட வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் வந்திருக்கிறவங்க என்னென்ன கவலைகளை மனசில் சுமந்து கொண்டு வந்தாங்களோ அனைத்து ஏக்கங்களையும் இல்லாமல் ஆக்குவாயாக. அதே போல அனைவரையும் பரக்கத்தோடு வாழ வைப்பாயாக. பலஸ்தீனிலும் கஸாவிலும் கஷ்டப்பட்டு குடிக்க வசதி இல்லாமல், தின்ன வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வயதாளிகள், சிறுவர்கள், குழந்தைகளுக்கு நீயே இரக்கம் காட்டுவாயாக. ஆனால் இவ்வளவு பட்டும் அவர்களுக்கு நீ இப்படி வைத்திருக்கிறாய் என்ற ரகசியத்தை உனக்கு மட்டும்தான் தெரியும் யா அல்லாஹ். எங்களுக்கு விளங்கப்படுத்த வச்சாயோ தெரியாது யா அல்லாஹ். நாங்கள் வீண் விரயம் செய்கிறோம், எங்களை மன்னிப்பாயாக.
நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறோம், எங்களை மன்னிப்பாயாக. அதே போல யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், உலமாக்கள், இங்கே வருகை தந்தவர்கள், இந்த மஜ்லிஸை அலங்கரித்தவர்கள், ஷாதுலியா தரீக்கா அல்லாத எல்லா தரீக்காக்களிலும் உள்ளவர்கள், எங்கிருந்தெல்லாம் யாரெல்லாம் இங்கே வருகை தந்தார்களோ அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வாஜிபாக்கப்பட்டவர்களாக ஆக்குவாயாக. அனைவருடைய குடும்பத்திலும் வயது வந்த ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்திலும் யா அல்லாஹ் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சாலிஹான, அழகான, அதபொழுக்கம் உள்ள குழந்தைகளை கொடுப்பாயாக. அதபொழுக்கத்தோட வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் கடன் தொல்லையால் சிக்கி தவித்து வீடு வாசலை ஈடு வைக்கும் அளவுக்கு, நகை நட்டுக்களை ஈடு வைக்கும் அளவுக்கு யாரெல்லாம் கஷ்டத்தோட சிரமத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய ஹசானாவை திறந்து கொடுப்பாயாக. ஹலாலான ரிஸ்கை விஸ்தீரணமாக்குவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ கேட்க சொல்கிறார்களோ அனைவருக்கும் இந்த துஆவில் ஒரு பங்கை நசீபாக்கி கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நம்முடைய எல்லா தேவைகளையும் நீயே நிறைவேற்றி தருவாயாக. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற குர்ஆன் ஆயத்துடைய பரக்கத்தை கொண்டு நம் அனைவருடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலும் வெளியூர்களிலும் வாழ்ந்து மௌத்தாகி கபரிலே வாழக்கூடிய அனைவருடைய கபர்களையும் வெளிச்சமாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆக்குவாயாக. சுவர்க்கத்து பூஞ்சொலையாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாம் பெற்று வளர்க்கக்கூடிய நமது பிள்ளைகளை கெட்ட பாவனைகள், கெட்ட பார்வைகள், கெட்ட நடத்தைகளை விட்டு பாதுகாப்பாயாக. தாய் தகப்பனுக்கு கண்குளிர்ச்சிகளாக ஆக்குவாயாக. நம்முடைய எல்லா துஆக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத்தை கொண்டு கபூல் செய்வாயாக. விசேஷமாக குத்துபுல் அக்பர் கௌதுல் அஷ்ஹர் அபுல் ஹசன் அலியுனி ஷாசுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும், சையதுனா அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பரக்கத்தை கொண்டும், சையதுனா ஃபாசி நாயகம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும் எல்லா துஆக்களையும் கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.